உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நச்சு சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். பின்னர் இந்நிகழ்வில் பேசிய அவர், அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் என்றும் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம், ஆனால் உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திருச்சி சென்னை சாலை ஓரத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு உள்ளே போகிற சாலை பகுதியில் வலப்புறமாக இந்த மாநாடு காலியாக உள்ள இடத்தில் நடைபெற உள்ளது. நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது, மாநாடு கூட ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருப்பது ஒரு நல்ல நோக்கத்திற்காக, ஒரு தூய நோக்கத்திற்காக. இதில் எந்த அரசியல் கணக்குகளும் கிடையாது. இப்படி செய்தால் இந்த கூட்டணியை அமைக்கலாம், இப்படி செய்தால் இப்படி கூட்டணி கணக்குகளை போட்டு ஆதாயம் தரலாம் என்கிற ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 100 விழுக்காடு நான் சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தலை பற்றி சிந்திக்கிறவன் திருமாவளவன். பல நேரங்களில் இந்த இயக்கம் ஒரு பெரியார் இயக்கமாகவும் அம்பேத்கர் இயக்கமாகவும் ஒரு சமூக பண்பாட்டு விடுதலை இயக்கமாகவும் தான் இருக்கும். எல்லா வேலைகளையும் தேர்தல் கணக்குகளோடு முடிச்சு போட்டு பார்க்கிற சராசரி நபர்கள் இல்லை விடுதலை சிறுத்தைகள். அதை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையை தொட்டிருப்பதனால், இந்த மாநாட்டை நடத்துவதனால் பல்வேறு யூகங்களுக்கு இது இடம் கொடுக்கிறது என்பது உண்மைதான். ஒவ்வொருவரும் அவரவர் கோணத்தில் இருந்து சிந்தித்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் பதில் விரும்பவில்லை. ஆனால் இந்த நிலைப்பாடு பல்வேறு விவாதங்களை எழுப்பி இது எப்படிப்பட்ட இடத்தை நோக்கி போய் சேரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இதிலே உண்மையான தூய்மையான நோக்கம் மட்டுமே இருக்கிறது. பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்கிற அந்த ஒற்றை நோக்கம், தூய நோக்கம், அவ்வளவுதான். எனக்கு எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும், கூட்டணியில வைத்துக் கொள்வார்களா, கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடுவார்களா, இந்த கூட்டணியில் சேர முடியுமா, அந்த கூட்டணியில் சேர முடியாதா, இதிலே சேர்ந்தால் லாபமா, அதிலே சேர்ந்தால் லாபமா என்கிற சிந்தனை துளியும் இந்த மூளையிலே இல்லை. மனிதவளம் பாழாகிறதே என்கிற கவலை மட்டுமே எங்கள் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வில் தான் தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கையை கோருகிறோம். இல்லைன்னா இது வெறும் அரசியல்னா, திமுக அரசாங்கம் இங்கே இருக்கிறது, மதுக்கடையை மூடுங்கள் என்று ஒற்றை கோரிக்கையோடு நாங்கள் நின்று போவோம்.
Article 47 of the Constitution. இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 சொல்லுகிறது, தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று சொல்லுகிறது. அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை வலியுறுத்துகிறோம், தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும். இதை கேட்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் உள்ளது. நான் திமுகவுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன், தோழமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன், தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கிற எங்கள் கூட்டணியின் தலைமையிடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். We need a national policy on prohibition. மதுவிலக்கு சம்பந்தமாக ஒரு தேசிய கொள்கை தேவை, அதை திமுகவும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு இதற்கு நமக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி நிற்பது, பிஜேபிக்கு இதுல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு விலகி நிற்பது ஏற்புடையதல்ல. நாங்க டெல்லியில இருக்கிறோம், நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறீங்க, உங்களுக்கு தான் அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. பாஜகவுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆர்டிகல் 47 அதை வலியுறுத்துகிறது. எனவே இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற, டெல்லியில் கோலோச்சி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் முறையில் அனைவரும் பங்கேற்கலாம், ஆதரிக்கலாம், ஒருமித்து குரல் எழுப்பலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓங்கி உரத்து பேசலாம். படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுவதற்கு வலியுறுத்தலாம். முன்னதாக உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டார். அப்போது கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று தியாகி இம்மானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான ஆணையை பிறப்பித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மதிமுக காஞ்சிபுரம் முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி, அவரின் உதவியாளர் பிரபு ஆகியோரை பொய் வழக்கில் கைது செய்து சித்திரவதை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்ற கோரியும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களை தனியார் மருத்துவமனை உயர் சிகிச்சைக்கு அனுமதிக்க கோரி வலியுறுத்தி காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் காஞ்சிபுரம் சரக டிஐஜி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், மக்கள் மன்றம் ஜெஸ்ஸி, மகேஷ், மதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாராற்று பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை மேற்கு மாவட்டம் வியாசர்பாடியில் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பொற்குடி மற்றும் தமிழினியன், மல்லிகரசி, சுபாஷ் சந்திரபோஸ், ஜான் அலெக்சாண்டர், சதாசிவம், முன்னா கான், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி, திருவிக நகர் பகுதி செயலாளர் ராஜ், திருவிக சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுதா, மாவட்ட பொருளாளர் பாளையம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் அன்னலட்சுமி, பட்டாளம் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த மண்டல கூட்டம் வேலூரில் வருகின்ற 13ஆம் தேதி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேலூர் மண்டல கூட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த மண்டல கூட்டம் வேலூரில் வருகின்ற 13ஆம் தேதி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேலூர் மண்டல கூட்டம் குறித்து ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் முத்துக்கடையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவருமான ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முற்போக்கு மாணவர் பேரவை மாநில செயலாளர் நெப்போலியன், இளைஞர் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர் தமிழ், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தாங்கல் ராஜா, துணை செயலாளர் சுரேஷ், மாநில நிர்வாகிகள் சேகர், அருள், ஈஸ்வரன், ராமச்சந்திரன், ராஜா, மாவட்ட அமைப்பாளர்கள் சந்திரன், பொற்கை பாண்டியன், ராமச்சந்திரன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சி மேற்கு மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழ்நாதன், திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மற்றும் அண்ணாதுரை, வழக்கறிஞர் பழனியப்பன், சிறுத்தை சதீஷ், ஜெயக்குமார், ஜெயராஜ், சந்திரமோகன், கவியரசு, மணிகண்டன், முத்துக்குமார், அஸ்வின், மஞ்சுநாத், வழக்கறிஞர் ரகு, பாலகிருஷ்ணன், வழக்கறிஞர் தீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த நாகை தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சுமா செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தன், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி, மாவட்ட செயலாளர் வேம்பு மற்றும் நாவேந்தன், பாலகிருஷ்ணன், புரட்சி வளவன், சங்கர், மாரியப்பன், ஸ்ரீனிவாசன், மதியழகன், இன்ப தமிழன், இளையராசா, சிவரஞ்சினி, நித்யா, சீதை, ராஜேஸ்வரி, லதா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வானமாதேவி கிராமத்தின் கிழக்கு பகுதியில் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் விவசாய நிலங்களில் இறங்கி இறந்தவர்களின் உடல்களை தூக்கி செல்லும் அவல நிலை உள்ளது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வானமாதேவி ராஜா வட்டாட்சியரிடம் மற்றும் விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வனிடமும் மனு ஒன்றை அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வட்டாட்சியரிடம் பரிந்துரை செய்தார். இதனையடுத்து வட்டாட்சியர் சிவகுமார் கிராமத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து பாதை அமைத்து தர உறுதியளித்தார். இந்நிகழ்வில் வருவாய் ஆய்வாளர் பாலசுப்ரமணியம், கிராம நிர்வாக அலுவலர் அருள், உதவியாளர் லதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், மாவட்ட அமைப்பாளர் வானமதேவி ராஜா, முகாம் அமைப்பாளர்கள் சேனாதிபதி, மாமலை, மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி நீலகிரி கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் குன்னூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகளிர் மாநாட்டிற்கு நீலகிரி மாவட்டம் கிழக்கு, மேற்கு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மகளிரை மாநாட்டுக்கு அழைத்து செல்வது என்றும் மாநாடு வெற்றி பெற பணியாற்றுவது என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவர் இளவரசன், நிலா மணிமாறன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன் ஆகியோர் பங்கேற்று மாநாட்டின் நெறிமுறைகளையும் வழிகாட்டு முறையையும் எடுத்துரைத்தனர். இதில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன், மகளிரணி மாவட்ட செயலாளர் மணிமாலா, நீலகிரி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திர பிரபு, கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகளிர் மாநாட்டை முன்னிட்டு இன்று
நீலமலை மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாநாட்டை ஒட்டி கிட்டத்தட்ட 2 மாவட்டத்தையும் சேர்ந்து ஒரு 1000 தோழர்களை அழைத்து வர முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுபோக மாநாட்டு நிதியை பங்களிப்பாக கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அவர்களை மாவட்ட பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆகவே இந்த மாநாட்டை ஒட்டி சிறப்பாக மகளிர் விடுதலை இயக்கம் இயங்கும் என்ற நம்பிக்கை, தலைவருடைய வழிகாட்டுதலும் தலைவருடைய ஆளுமையும் இந்த நேரத்தில் மிக போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு மாபெரும் வெற்றியடைய இந்த 2 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், முகாம் பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைவருமே நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு ஆலோசகர், மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு மக்களுக்கு மது போதை பற்றிய விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தார். இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் அறிவழகன், மண்டல துணை செயலாளர் காமராசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், ஆக்கூர் செல்வரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, கதிர்வளவன், ஞானவள்ளி, அன்புச்செல்வன், தமிழ்தென்றல், சசிகலா, பொன்னுதுரை, கனிவளவன், குமார், பெருவழுதி, பிரேம், கிருஷ்ணன், சூரியமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கவிஞர் இளமாறன், நா. செல்லத்துறை, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் வரும் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும், அதில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்களை ஒரே சீருடையில் கலந்து கொள்ள செய்வது குறித்தும், அனைத்து முகாம்களையும் மறுசீரமைப்பு செய்து கட்சியின் கொடியேற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன், இனியவளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு, மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணிபாங்கு, மாவட்ட துணை அமைப்பாளர் மா.க. வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர்கள் ராசராமன், திருநாவுக்கரசு, கிருஷ்ணன், அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து, நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், ஒன்றிய பொருளாளர்கள் ஜான், குருமூர்த்திவேல், மகளிர் அணி நிர்வாகிகள் செல்வி அந்தோணி, அலமேலு ராஜாராமன், கோவிந்தம்மாள் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலே நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு சிறப்பான முறையிலே அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே செஞ்சியிலே இந்த அரங்கத்தில் மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் இந்த சிறப்பு செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. இந்த கூட்டத்திலே அந்த மாநாட்டிற்கு 1000 மகளிர்களுக்கு சீருடையோடு அழைத்துச் செல்வது என்று தீர்மானம் செய்துள்ளார்கள். முகாம்தோறும் வண்டி வாகனங்கள் வைத்துக்கொண்டு அந்த மாநாட்டிற்கு 100 வாகனங்கள் மூலமாக செல்வது என்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு மாவட்ட செயலாளருடன் மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இதுக்கு ஒத்துழைப்பு தருவதாக உத்தரவாதம் தந்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் சந்தோஷ், வேல்முருகன், ஆனந்தன், மங்களூர் ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன், காசி புயல், சஞ்சீவ்காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் அணி மாநாட்டிற்கு தனித்தனியே குழு
அமைத்து அனைத்து கிராமங்களிலும் உள்ள பெண்களை திரட்டி கடலூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து சுமார் 25,000 பெண்களை திரட்டி மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன், சவுதி ராஜ்குமார், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன், கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல், மாநில தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், சமூக ஊடக மைய மாநில துணை செயலாளர் தொரவலூர் ராகுல், மேற்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி, திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன், பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றல் அரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள கீழ திருவேங்கடத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவேங்கடம் நகர செயலாளர் சிவக்குமார் மற்றும் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் ஆகியோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் தூத்துக்குடி தென்காசி மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், சங்கரன் கோவில் வழக்கறிஞர் ஜெயக்குமார், டாஸ்மார்க் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் மற்றும் செல்வம், பரமசிவம், கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுடைய சிலைக்கு எழுச்சி தலைவர் தலைமையில் 50,000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர் அழைத்துக் கொண்டு மாலையும் மரியாதையும் தலைவர் தலைமையிலே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆணைக்கு இணங்கி தென்காசி மாவட்டம் திருவங்குடத்தில் உள்ள தியாகி இமானுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டோம். குழந்தை வள்ளுவன், மண்டல துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவை குமார் பலரும் கலந்து கொண்டனர். கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பாலராஜபுரம் ஊராட்சி ஆண்டிபாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு கட்சி கொடியேற்றி வைத்தார். இதில் கரூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தில், அருள், ஜவஹர், மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், உப்பிடமங்கலம் பேரூர் செயலாளர் மணிமாறன், மகளிரணி சாந்தி, சட்டக்கல்லூரி மாணவர் ரஞ்சித், விஜயகுமார், நங்கவரம் பேரூர் பொறுப்பாளர் பழனிவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து நாமக்கல் மைய மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் கோட்டை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, முன்னாள் மாவட்ட செயலாளர் சேலம் வசந்த், மகளிர் விடுதலை இயக்க பொருளாளர் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் மணிமாலா, மேனாள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் காமராஜ், நாமக்கல் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றல் அரசு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜூலி மரியம்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் சத்துவாச்சாரி காந்திநகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப், கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவிந்தன், மண்டல துணை செயலாளர் சஜின்குமார், மண்டல துணை செயலாளர் வேதாச்சலம், மாவட்ட துணை செயலாளர்கள் இளங்கோ, பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வேலூரில் 2000 பெண்களை வாகனங்களில் அழைத்து செல்வது என்றும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள மண்டல ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தரும் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ், மாநாடு மேலிட பொறுப்பாளர் செங்கை ரா தமிழரசன் மற்றும் மேலிட பொறுப்பாளர் சர்ஜித் பேகம், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவ செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு குறித்த தென்மண்டல செயற்குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் குறித்து தேனி மாவட்ட விசிக தலைமை அலுவலகத்தில் தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி, தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லத்தம்பி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பஞ்சபரணம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் கலா, தேனி மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம், மாநில துணை செயலாளர் கனி மனோகரன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும், எதிர்வரும் காலங்களில் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விநாயகர் ஊர்வலம் நடத்தவும், ரசாயனம் கலந்த சிலைகளை முற்றிலும் தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் அழகர் நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள பொது கோயிலில் குடமுழுக்கு விழாவில் தலித் மக்களை அனுமதிக்க மாட்டோம் என மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் செயல்படும் சாதி வெறியர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடமுழுக்கு விழாவில் தலித் மக்களை பங்கேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எதிர்வரும் செப்டம்பர் 20 அன்று மதுரையில் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தென்மண்டல செயற்குழு கூட்டத்துக்கு தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் 50 வாகனங்களில் சென்று பங்கெடுப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,